பேரன்பும் பெரும்பாசம் கொண்ட ஒரு தாயை போல இந்த மண்ணும் மக்களும். இந்த படத்தில் யாராவது வெறும் வெறி கொண்டு கௌதம் அலைகிறான்னு எண்ணற்ற பதிவுகளை எழுதின அந்த நேர்மையாட்டீங்களா பார்த்துருக்கீங்களா? விருமாண்டின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இதுக்கு நீங்கள் ஆதாரம் கொடுக்க முடியுமா? நான் கேட்குறது என்னென்னா, எத்தனையோ செய்தி இருக்கலாம். இப்போ ராஜாவை வச்சு நான் சந்தன கார்டு எடுத்தேன். நீங்கள் கூட்டிகிட்டு போய் கொன்னதாகவும் சொல்கிறாங்க, விஷம் கொடுத்து சூழ்ச்சி பண்ணி கொன்னதாகவும் சொல்கிறாங்க, காட்டிலே சண்டை நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வருஷம் நான் சொல்லலை, ஜனாதிபதி அப்துல் கலாம் மேலே அவர் உயிரை வச்சுருந்தாராம். அவர் ஒரு கடிதம் கொடுத்து நீங்கள் சரணடைங்க நாங்கள் பார்த்துக்கணுன்னே, அப்துல் கலாம் ஐயாவே கொடுத்துட்டாரா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்போ சிவசுப்ரமணியம் ஒன்று எழுதியிருக்காரு, ஒரு வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு இப்படி தான் தயாரிக்கணும், இப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி சேர்த்து வச்சு எடுத்து மறுபடியும் வீரப்பன்கிட்ட கொடுக்கும்போது மறைச்சிருந்து வச்சு அதை எடுங்க அப்படின்போது எடுத்து வெடித்து அந்த இடத்துல மயக்கமாய் கிடந்து அதுக்கப்புறம் கூட்டு போய் சித்திரவதை பண்ணி அப்படி சொன்னதா அப்படி ஒரு சம்பவம் நடந்தாவும் இருக்கு. ஆக இதெல்லாம் சொல்லும்போது எல்லாமே உண்மைன்னு தெரியும். அதனால் எத்தனையோ இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சத்தியமான நேர்மையான தன் பிள்ளை மேலே பேரன்பும் பெரும்பாசம் கொண்ட ஒரு தாயை போல இந்த மண்ணும் மக்களும். இந்த படத்தில் யாராவது ஒருத்தராவது கேட்குறீங்களா? வட தமிழ்நாட்டில் வன்னியரையும் பறையர்களையும் அடிச்சுக்க வச்சு தெற்க தேவரையும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் கலவரத்தை ஏற்படுத்தி இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தமில்லாத கூட்டம் நீண்ட நெடுங்காலமாக இங்கே கோட்டையில் ஆண்டுகிட்டு இருக்கு, 50 வருஷமாக மேலே. அப்போ இந்த இனம் காடுவெட்டி குருனா ஒரு சாதி வெறியன். இந்த படைப்பு வரத்துக்கு முன்னாடி பெரும் வெறி கொண்டு கௌதம் அலைகிறான்னு எண்ணற்ற பதிவுகளை எழுதின அந்த நேர்மையற்ற கூட்டம். அதில் இந்த படைப்பை பார்க்கும்போது அந்த 2 பேரும் நிறுத்தி உன்னையும் இந்த மண்ணையும் காக்குன்னா ஒரு தாய் மக்களை நில்லுங்கன்னு சொல்கிற தாய்மை நிறைந்த அந்த வரிகளை யாராவது பார்த்தீங்களா? இதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்தாதான் நம்ம நாட்டை மீட்க முடியும், நாட்டை மீட்க முடியும்னு சொன்னீங்க. உண்மை, 100% உண்மை. இன்னைக்கு சில பேர் படம் எடுக்கும்போது சுயசாதி பெருமை பேசி பிற சாதியை குறைச்சல் எடுக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்று கேட்குறேன், என் படைப்பில் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, நான் படைப்பு எடுத்தது, என்னை எடுக்க தூண்டுனது நான் நேரடியாக சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இதே அரங்கத்தில் சொல்லியிருக்கேன். என்னுடைய சந்தனக்காடு படைப்பை போட்டு சொல்லியிருக்கேன், செந்தமிழ் நாடுன்னு. நான் சந்தனக்காடு எடுக்கும்போது தேவாரம் இன்ன சமூகம்னு சொல்லலை. நீங்கள் விஜயகுமார் இந்த இனத்துக்காரன்னு சொல்ல, மலையாளின்னு சொல்ல, அவங்கவுங்கெல்லாம் என்ன தவறு செஞ்சாங்களோ அதை மட்டும் தான் சொன்னேன். ஆனால் காடுவெட்டி குரு அவர்களை இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அழுதுருக்கலாம், எனக்கு தெரியும். 60% 70% உங்கள் கண்ணீர் கலங்கி கன்னத்தில் கூட இறங்கியிருக்கலாம். 60% மேலே இந்த படைப்பை பார்த்துட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவன், ஜெய்பீம்ங்கிற படத்தில் அந்தோணிசாமின்னு ஒரு ஆளை அவர் சமூகம் சொல்லணும். நான் இந்த சமூகத்தை ஒருபோதும் எந்த சமூகத்தையும் நான் என்னுடைய உறவுக்குடியாக, என்னுடைய சகோதர குடியாக பார்க்குறேன். அந்தோணிசாமி முதலியாருங்கிற ஒருத்தனை அவன் தான் கெட்டவன், அந்த சமூகம் இல்லை. அதுக்கு குரு அப்படின்னு பேர் வச்சு அவன் வீட்டில் அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரிக்கு பின்னாடி அக்னி குண்டத்தை மாட்டி தப்புன்னு சொல்லி கதறும்போது கூட என்ன எகத்தால என்ன திமிரு ஞானவேலுக்கு. அதுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டு ஐயா சிவகுமார் அவர்கள் குடும்பம். சரி, இதெல்லாம் நடந்தது. நான் தான் சொன்னேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் அருகருக காலங்காலமாக வாழ்கிற வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தவர்களும் இன்னைக்கு முகநூல் நிறைய கருத்தை கசப்பானதை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை என்னால் பார்க்க முடியல, தனிப்பட்ட முறையில் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா என்னுடைய தந்தை 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓரத்தில் ஊருக்குள்ளே இடம் கொடுத்து வீடு கட்டிங்கன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தை தள்ளி வச்சு என்னை தீண்டத்தகாத மாதிரி பார்த்த அந்த நிலையிலிருந்து நான் இந்த சமூகத்துக்காக நின்று போராடிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், வேணாயா, ஒரு வருத்தம் தெரிவிங்க, வருத்தம் கூட வேணாம், அந்த பேர் எடுங்க, அந்த அக்னி குண்டத்தை எடுங்க, அந்த குருங்கிறத வாத்தி வேற ஏதாவது பண்ணுங்க, கெஞ்சின கதர்ன. ஆனால் என் மீது சுமத்தப்பட்டது என்ன? ஈவு இறக்கமற்ற முறையில் எல்லாருக்கும் நின்னவனை என்னை ஒரு வெறி பிடிச்சவனை மாற்றி இந்த சமூகத்து முன்னாடி காயப்படுத்தணும்னு நினச்சாங்க. இதோடு நின்று இருந்தாலும் கூட கருமம் எப்படியாவது போகட்டும், இந்த நேர்மையற்ற கூட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளுக்கு இதுக்கான பதிலடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும்னு விட்டேன். ஆனால் ஞானவேலு அவர்களுக்கு நண்பரும் எனக்கும் நண்பருமான ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது, ஏன் இப்படி பண்ணீங்க, கௌதமன் கேட்டதில் என்ன தப்புன்னு கேட்க நேரில் அவர் அலுவலகத்து பக்கத்தில் ஒரு டீ கடையில் நின்று கேட்கும்போது அவருக்கு தெரியும் யாருலாம். கேட்கும்போது உங்கள் கௌதமன் தான் வீரப்பனை, ஒரு கொள்ளக்காரன் வீரப்பனை எடுத்தார,
ஏன் தாதா ரவுடி அவன் குரு அவன் வேணா உங்கள் கௌதமனை எடுக்க சொல்லுங்க. அப்போ நேர்மையற்ற ஒருவன், நீங்கள் இப்பவும் சொல்கிறேன், ஜெய் பீம் ஒரு அற்புதமான படைப்பு. ஏன்னா படைப்பை ரசிப்பவன் நான், குழந்தை மனதோட, தாய் மனதோட. ஆனால் உங்கள் படம் ஓடணும், உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு ரத்தம் குடிக்கிற இந்த குரூர எண்ணத்தோட அதில் படைக்கப்பட்டது மட்டும் இல்லை, அவர்கள் கதறி கோரிக்கை வச்ச போது அல்லது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது ஆடு மாடு மேலே காலு பட்டா கூட தொட்டு கும்பிடுவான் மனுஷன். அவன் மனுஷன் சொல்லும்போது யார் மனதாவது இதுக்கு சூர்யா காரணம் இல்லை. அவர் சொல்கிறார் சூர்யா காரணம் இல்லை, நாங்கள் தான் வச்சோம். யார் மனதாவது புண்பட்டுருந்தா உன்னை பார்த்து நாங்கள் இப்படி பதறோம் கதறோம்னு சொல்லும்போது கூட நீ என்ன படைப்பாளி, உனக்கு என்ன அறிவு, அப்பதானே நீ யார், என்ன மொழி, நீ இந்த மண்ணுக்கு சம்பந்தம் உள்ளவனான்னு ஏன் தோண்டி ஆராய பார்க்கிறோம். எல்லை தாண்டி வந்து படைப்பு செய்யலாம், எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, இங்க எவனும் தடுக்க முடியாது. ஆனா எல்லை தாண்டி வந்து என்னுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு மரபு சார்ந்த 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட என் மண்ணில் கலவரம் செய்யறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்கு? யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் நாங்கள் வருத்தப்பட்டு, யார் மனசு ரோட்டில் போகிறோம் வரோனா, இந்த மண்ணுக்காக சண்டை போட்டு செத்த கூட்டம் மறுபடியும் இந்த கூட்டம். எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் ஏதோ இந்த சமூகத்தில் பிறந்தேன் அதுக்காக நான் சண்டை போடுறேன்னு நினச்சிருக்கலாம். உள்ள ஆய்ந்து பார்க்கணும். ஒரு பெரும் சமூகம் எண்ணிக்கையில் பெருங்குடி, நீ அவனை கருத்தியில் அடிச்சுட்டா நாளைக்கு ஒரு அத்துமீறி உள்ள வரும்போது, இந்த இனத்துக்கான பேரழிவு உள்ள வரும்போது அவனை எப்படி கூப்பிட முடியும்? அவன் எப்படி வந்து நிற்பான்? ஏண்டா எல்லாரும் எங்களை அடிக்கிறீங்களா ஜாதி வரின்னு, நாங்க எதுக்குடா வரணும், சாவுங்கடான்னு சொன்னா அவன் மட்டுமா? 5 பேர் கொண்ட குறவர் குடியாக இருந்தாலும் அவனும் இந்த மண்ணுக்காக நிக்கணும். அப்ப இப்படி அடிக்கும் போது எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் நியாயம் கேட்டுவேன், நான் அதுக்கு போய் நின்னே ஆகணும். அதான் அறம். அதுல நிக்கணும்லனா இல்ல நான் போய் நின்னா என்ன சாதி வரி, டேய் சொன்னா சொல்லிட்டு போங்கடா. என் மண்ணை காக்க எனக்கு என்னதான் வழி இருக்கும்? எதுக்கு நான் கத்திப்பாரால நிக்கணும்? எதுக்கு 17 நாள் அக்னி வெயில்ல நான் எதுக்கு சிறையில் இருக்கணும்? எதுக்கு அவனியாபுரத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் மாடு வச்சிருக்கேனா? ஏன் வாடி வாசல்ல ரத்தம் சிந்தணும்? அதுக்கப்புறம் சூர்யா ஒரு அறிக்கை விடுறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு, நீங்க விடலாம், தப்பு இல்லை, யாரை வேணாலும் எதிர்க்கலாம், அது உங்க உரிமை. நீங்க வந்து இங்கெல்லாம் சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது, நீங்க சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது, ரைட்டு. அரசியலுக்கு சினிமா வந்து பேசலாமா? இப்ப என்ன நேர்மை? எதுக்கு சொல்றேன்னா, மறுபடியும் நீங்கெல்லாம் எங்களுடைய எதிரின்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என் மண்ணுக்கு எதிரியாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் நான் விட மாட்டேன். அப்ப இவ்வளவு காசு பணத்தோட இருந்து இப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை செஞ்சு அதுல வர்ற காசுல தான் சோறு திங்கணும்னா அது இல்லை வாழ்க்கை. 18 வருஷத்துக்கு முன்னாடியே சந்தனக்காடு பண்ணும்போது நாங்க இப்படிதான்டா இருந்தோம். இப்ப நீ எவ்வளவு தூரம் எங்களை எட்டி மிதிச்சு நீ காயப்படுத்தி கரைப்படுத்தினாலும் நாங்க அறத்தோட தான் நின்று படைப்பு செய்வோம். ஏன்னா இந்த மண்ணை காக்க இந்த மண்ணில் இருக்க பிறந்தவன் அத்தனை பேரும் தேவை. அவனுக்குள்ள இருக்கிற உணர்வை குறைச்சிட்டா ஜல்லிக்கட்டு மாதிரி எல்லாரும் நினைக்கலாம், ஜல்லிக்கட்டு தைப்புரட்சி நடக்கும்னு தான் நான் சாகணும்னு முடிவு பண்ணி தான் அவனே அப்புறம் போனது. ஆக இனியாவது திருந்துங்க. நீங்க உங்களுக்கு ஆயுதம் கிடைச்சிருச்சு, ஒரு கேமரா கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக கலவரத்தை மூட்டாதீங்க. கொஞ்சம் ரொம்பலாம் வேணாம், கொஞ்சமா தாய்மை உணர்வோட இந்த மண்ணில் சாதி வெறியை விதைக்காம இந்த மண்ணை மக்களை பண்படுத்த படைப்பு செய்யுங்க. யாரெல்லாம் உரைக்குதோ, யாரெல்லாம் மறுபடியும் என்னை எதிர்த்து எழுதுறீங்களோ எழுதுங்க, ஒரு நொடி யோசிச்சு எழுதுங்க. என்னை காயப்படுத்துறதுனால நான் ஒரு காலமும் செஞ்சிட மாட்டேன். ஏன்னா அவமரியாதையும் காயங்களும் தேவைப்பட்ட மரணமும் கிடைக்கும்னு முடிவு பண்ணிதான், அல்லது அதுதான் நம்ம சந்திக்கிற இறுதி இடமாக இருக்கும்னு போய் நின்று படைப்பு களத்திலும் தரையில இந்த இனத்துக்கான உரிமை போராட்டத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஒன்றும் இல்லை, திருந்த வேண்டியவர்கள் திருந்திக்கிங்கிறது தான். அது உங்களுக்கு நல்லா இருந்ததா? சரி, நன்றி. ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க யாரை பார்த்து வரீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஜெயகாந்தன் அவர்கள் எழுத்தை பார்த்து தான் எனக்கு எழுதணும், கதைகள் படைக்கணும்னு தோணுச்சு. எங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட்,
தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாள் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி இந்த மண்ணில் ரத்தம் சிந்தி உயிர் விட்டவர்கள்.